வெல்கம் டு கவிதாஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைப்பிங் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தில் 1.25 இன்ச் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண க்ராஸ் பீஸை இதை மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஓப்பன் பண்ணி நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம பைப்பிங் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஜாயின் பண்ண க்ராஸ் பீஸை ப்ளவுஸ் மேலே இது மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். நம்ம இதை தையல் போடும்போது ப்ளவுஸ் பீஸை இழுக்கக்கூடாது. மேலே நம்ம க்ராஸ் பீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, அதை லைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணணும். இதை மாதிரி நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால கழுத்து லூஸ் ஆகிற பிரச்சனை வராது. பாருங்கள், இதை மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை ஒரே அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். ஒரு பக்கம் 1/4 இன்ச்சு, இன்னொரு பக்கம் 1/2 இன்ச்சு வச்சு அதை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா பைப்பிங்கோட ஃபினிஷிங் நல்லா வராது. இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை திருப்பி நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா க்ராஸ் பீஸு, அதை இதை மாதிரி உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி எதுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோன்னா, நம்ம பைப்பிங் பண்ணும்போது உள் பக்கமாக எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக இதே மாதிரியே ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை மாதிரி உள் பக்கமாக சின்னதாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு பைப்பிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் போடும்போது ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணணும். சின்னது பெருசாக பண்ணோம்னா ஃபினிஷிங் நல்லா வராது.
இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பைப்பிங்கோட ஃபினிஷிங் பார்க்கலாம். உள் பக்கமாக பாருங்கள், எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ பைப்பிங் பாருங்கள், ஒரே சைஸாக நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் பைப்பிங் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.